இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய 5th மந்த் பேபி ஷவருக்கு அப்புறம் எடுத்த வீடியோங்க. எங்கள் அண்ணனோட வாரிசு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஆரியன் வந்து டேப் எடுத்துகிட்டு வந்து சீன் போட்டுட்டு நம்ம இந்த கேம் விளையாடலாம் அந்த கேம் விளையாடலான்னு சொல்லி எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி கேம் விளையாட வச்சுட்டான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி இருந்தாங்கன்னா பெரிய அண்ணி இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக மெஹந்தி எல்லார் கையிலையும் இருக்கும். ஸோ இவங்க தான் என்னோடய பெரிய அண்ணி. எல்லார் கையிலையும் மெஹந்தி போட்டு விட்டுட்ருந்தாங்க. குட்டீஸு, எங்கள் பாப்பா, நான், எங்கள் சின்னண்ணி எல்லார் கையிலையும் மெஹந்திங்க. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக மெஹந்தி போட்டுட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஸ்வலாக சின்ன வயசில் பார்த்திங்கன்னா என்ன மெஹந்தி இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. மெஹந்தி நெயில் பாலிஷ்லாம் பார்க்கவே முடியாது. பட் இப்போ ரொம்ப வந்து இதாகிடுச்சுங்க. ஆரியன் பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ்னு ஒன்று யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தி வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, பொறுமையும் இல்லை. மற்றவங்களுக்கு கூட வச்சு விடுவேன், எனக்கு நான் வச்சுக்கிறதே இல்லை. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் அந்த டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. ஆரியன் வந்து எனக்கு ட்ரை ஆனதும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் அண்ணா பார்த்திங்கன்னா அந்த நுங்கு சீசன் சம்மர் டைமில் தான் இது 5th மந்த் எனக்கு. இது பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டு மரத்தில் எங்கள் ஆளுங்களே ஏறி பறிச்ச நுங்குங்க. வாங்கிட்டு வந்ததில்ல, நம்ம மரம் இல்லை, பட் இன்னொருத்தவங்க மரம் பறிச்சிட்டு வந்தது. அதுக்கப்புறம் சைக்கிளில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய அண்ணன் ரெடி பண்ணி தர சொன்னேன். பெரிய அண்ணன் என்னெல்லாம் ப்ராப்ளமாக இருந்ததோ அது எல்லாத்தையும் கழட்டி தனியாக கையில் கொடுத்துட்டு கிளம்பிடுச்சு. இப்போ வந்து அது ஒர்க் ஆகிறதில்ல. சைக்கிள் ஆல்ரெடி ஒர்க் ஆகாமல் தான் இருந்தது, இப்போ சுத்தமாக ஒர்க் ஆகிறதில்ல, நிற்கிறதே இல்லை. ஏன்னா ஸ்டாண்டு முதல் கொண்டு கழட்டி கொடுத்துருச்சு. ஸ்டாண்டு இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டே இப்படி தாங்க போச்சு. ரொம்பவே மறக்க முடியாத ஹாப்பியான டே இன்றைக்கி.